நாமக்கல் மாவட்டத்தில் அரசு தொடக்கப்பள்ளி சமையல்கூட பூட்டில் மனித கழிவுகளை வீசிய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சமையல் கூடத்தில் மனித கழிவுகளை வீசி எறிந்து குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டது ஏன்? கைதானவர் அளித்த அதிர்ச்சி வாக்குமூலம் என்ன? கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு பள்ளிக்கூடம் தான் கோவில். அந்த கோவிலில் மாணவர்களுக்காக சத்துணவு செய்யக்கூடிய சமையல் கூட பூட்டில் மனித கழிவை வீசி எறிந்து கொடூர செயலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. போலீசார் விசாரணையில் 26 வயதே ஆன இளைஞர் வக்கிர புத்தியோடு இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நடந்தது என்ன? நாமக்கல் அடுத்த எருமப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர் இங்கு கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளி வளாகத்தில் சத்துணவு செய்யக்கூடிய சமையல் கூடம் அமைந்துள்ளது. சனி ஞாயிறு விடுமுறை முடிந்து திங்கட்கிழமை வழக்கம் போல் பள்ளிக்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வந்துள்ளனர். அப்போது பள்ளியின் சமையல் கூட பூட்டில் மனித கழிவு வீசி எறியப்பட்டிருந்தது. இதை கண்ட பள்ளி ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் தனலட்சுமி எருமப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். விடுமுறை தினங்களில் சட்டவிரோதமாக பள்ளிக்குள் நுழைந்தவர்கள் குறித்து டேட்டாவை தயார் செய்து போலீசார் களத்தில் இறங்கினர். மார்க் வைத்தவர்களை ஒவ்வொருவராக தூக்கி விசாரிக்க அதில் துரைமுருகன் என்ற இளைஞர் வசமாக சிக்கினார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக சமையல் கூட சுவரில் மனித கழிவுகளை வீசியதாக ஒப்புக்கொண்டார். போதை பழக்கத்திற்கு அடிமையான துரைமுருகன் இந்த தொடக்கப்பள்ளி அருகே அமைந்துள்ள உயர்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு காதல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. சாலையில் நின்று கொண்டு மாணவிகளை கேலி கிண்டல் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதை கண்ட சத்துணவு கூடத்தில் சமையலராக வேலை செய்யக்கூடிய பெண் தன்னுடைய கணவரை வைத்து துரைமுருகனை கண்டித்துள்ளார். அதில் ஏற்பட்ட ஆத்திரத்தில் கடந்த 8 மாதங்களாக சமையலர் பெண்ணிற்கு கொலை மிரட்டல் விடுத்ததோடு சத்துணவு கூட சுவரில் ஆபாச வார்த்தைகளால் எழுதி வைத்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையேதான் பெண் சமையலரை பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோடு சமையல் கூட சுவரில் மனித கழிவுகளை வீசியதாக துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து துரைமுருகனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பள்ளிக்கூடத்தின் சத்துணவு கூடத்தில் எல்லை மீறும் செயலில் ஈடுபட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இளைஞர் போலீசாரிடம் சிக்கியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.